வணக்கம் மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சட்டை என்னுடையது, மாப்பிள்ளை அவர்தானா? எடப்பாடி கையில் எடப்பாடி இல்லையா? அமித்ஷாவின் ரிமோட் கண்ட்ரோலால் அரசியலாகும் அதிரும் அதிமுக கோட்டை. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக காட்டப்படும் திராவிட கட்சியான இரு கட்சிகள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக பார்க்கப்படுகிறதா. ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக, இந்த இரு கட்சிகளுக்குத்தான் தமிழகத்திலே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய போட்டியாக மாறக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. தமிழகத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. ஆளுங்கட்சியான திமுக தனது கூட்டணி கட்சிகளை தனிக்குழுவில் அமைத்து லாவகமாக கையாண்டு வரும் நிலையில்தான் எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணியும் தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் மற்றும் கூட்டணி முடிவுகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தலையீடு அதிகரித்துள்ளதால் கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அக்கட்சியின் ஒரு அடிமட்ட தொண்டர்களிடையே ரத்தங்கள் எனும் பெரும் குமுறலையும் ஏற்படுத்தியிருக்கிறதா. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு மற்றும் ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு என அனைத்திலுமே டெல்லி தலைமையின் கரங்களே ஓங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறதா. இது அதிமுகவின் தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள், யார் யாருக்கு எந்த தொகுதிகள் வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் அதிமுக தலைமை முடிவு செய்ததற்கு முன்பே பாஜக தரப்பிலிருந்து பட்டியல்கள் வழங்கப்படுவதாக தெரிகிறதா. இது எவ்வாறு இருப்பதென்றால், மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை மட்டும் என்னுடையது என்ற இந்த வசனத்துக்கு மாறாகத்தான் இதுபோன்று காட்டு வருகிறதாம். இந்த பழமொழிக்கு ஏற்ப அதிமுகவின் தலைமையில் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் நிஜத்தில் பாஜகவே அனைத்து கட்டுப்படுவதாகவும் அரசியல் நோக்கராக தெரிவிக்கிறதா. பாஜகவிற்கு அடிமட்டமாகத்தான் அதிமுக விளங்குவதாக அவர்களிடையே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தவரை பிரதமராக இருந்தாலும் சரி, டெல்லி தலைவராக இருந்தாலும் சரி, போயஸ் தோட்டத்திற்கு வந்துதான் அவர்களுடைய அரசியல் பேசுவது என்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது அமித்ஷாவால் அல்லது மோடியோ மதுரை போன்ற இடங்களுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அங்கு ஆஜராகி அதிமுகவின் ஒரு தனித்தன்மையை சிதைப்பதாக தொண்டர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அம்மா ஜெயலலிதா இருந்தவரை கண்டிப்பாக அவர் இருக்கும் ஆளுமைத்திரை என்பது இப்போது இருக்கும் அதிமுக தலைவருக்கு இல்லை என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மதுரையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்காக அதிமுகவினர் காட்டும் ஒரு அதீத ஆர்வம் என்பது அவர்கள் பாஜக விட அதிகமாக கூவுகிறார்களோ என்ற கேள்வியும் எழுப்புகிறதாம். ஒட்டுமொத்தத்தில் திமுகவோ தனது கூட்டணியை ஒரு கட்டுக்கோப்பான அதிகாரத்துடன் வழிநடத்தி வரும் வேளையில் அதிமுக தனது பிடியை தளர்விட்டு டெல்லி தலைவர்களின் அண்டர் கண்ட்ரோலில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆதிக்கம் என்பது எதிர்வரும் தேர்தலில் அதிமுகவிற்கு சாதகமாக அமையுமா அல்லது அக்கட்சியின் செல்வாக்கை மேலும் பலவீனப்படுத்துமா என்பதுதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் விவாதமாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த அழுத்தங்களை சமாளித்து கட்சியை எப்படி காக்கப் போகிறார் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.